காயம்பட்டிருப்போம்? அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றமா? முதல்ல தான் கேள்வி. தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரியை போலீசார் கைது செய்துள்ளனர். இதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். அது அவசியமற்றது. அதில் ஒன்றும் இல்லை. இதில் காயம்படுறதுக்கு வேதனைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஒரு திட்டமிட்டு வேணும்னே ஒரு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு செய்கிறாங்க. இப்போ அவங்க பேசுனதில் காயம்பட்டதை அவங்க சொல்கிறாங்க. 100 ஆண்டுகளாக ஒரு தமிழ் பேரினத்தை திராவிடர்னு சொல்லி கொண்டிருந்தா நாங்கள் எவ்வளோ காயம்பட்டிருப்போம்? என்னுடைய அடையாளத்தை மறைச்சி எனக்கு என் இனத்திற்கு வேற பேர் வைக்க நீங்கள் யார்? அப்போ எவ்வளோ காயம்பட்டிருப்போம்? அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றமா? முதல்ல தான் கேள்வி. காயம்படுதுன்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாடகை வாய்கள், அவங்களுடைய வலையொலிக்காரர்கள், அந்த கட்சிக்காரர்கள்லாம் மற்றவர்களை பேசுகிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரையும் ஒரு கருத்தியலாக சண்டை போடுறது வேறு, அரசியலாக மோதுறது வேறு, எதிர்கருத்து வைக்கிறது வேறு. தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள், குடும்பங்களை பற்றி பேசுகிறது, தாய் தந்தையரை பேசுகிறது, பிறப்பை இழிவாக பேசுகிறது, அதெல்லாம் இருக்கே. அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வழக்கு கொடுக்க வந்தால் வழக்காவது எடுக்கிறீங்களா? அவசரமாக போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமா என்ன? சரி, பேசுனாங்க, தப்பு. அதுக்கு தவறு. நான் பேசிட்டதுக்கு காயப்பட்டிருந்தா நான் வருந்துறேன்னு சொன்னதுக்கு பிறகு விட வேண்டியதுன்னு. அதுக்கு ஒரு பெண்ணை அவசரமாக போய் வேறு மாநிலத்தில் போய் கைது பண்ணிட்டு சிறைப்படுத்துகிற அளவுக்கு அது ஒரு பெரிய குற்றமா? இந்த நாட்டில் மலையை வெட்டி விற்றுக்கிட்டு இருக்கிறவன், மண்ணள்ளி திங்கிறவன், லட்சம் கோடிகளாக இந்த இதை ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறவன், பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.